லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுவும் சட்டப்படி நடக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. அதுக்கு தான் மனு கொடுத்தோம். வச்சிருவா சார். ஓகே. ஆக நாம நினைச்சபடி சத்யாவோட பல்ல புடுங்கிட்டோம். இனிமே அவளுக்கு போலீஸுங்கிற பவரே கிடையாது. ஆனா ஒரு ஓட்டு கூட வாங்க விட மாட்டேன்னு என்ன மிரட்டிட்டு போயிருக்கல ரோஹன். ஏதாவது செஞ்சிருவாளோ? பயப்படாதீங்க. அவளை எஸ்ஐ அதிகாரம் பண்ண விடாம ஸ்டேஷன்ல இருந்து தூக்கிட்டோன்ற கோவத்துல அவ அப்படி பேசுறா. விடுங்க. கைகான் குப்பத்தோட ஒட்டுமொத்த ஓட்டும் உங்களுக்கு தான். அப்புறம் எப்படி சத்யா ஒரு ஓட்டு விழாம பண்ணிடுவா? மற்றவங்கள விடுங்க தலைவரே. நீங்க கூட சட்டி சின்னத்துல ஓட்டு போட மாட்டீங்க. மணி கரெக்டா சொன்ன. சத்யா ஒரு நாகப்பாம்பு மாதிரி. அந்த கோவத்தை வெறியா மாத்தி அவ புருஷனை ஜெயிக்க வைக்க உசுரை கொடுத்து போறான்வா. ஸோ சத்யா ஓட்டு வேட்டைக்கு கிளம்புவா. அவளோட மொதல் டார்கெட் நடுக்குப்பமாக தான் இருக்கும். அவளுக்கு முன்னாடி போய் அவளோட சின்னத்தை காமிச்சு பணத்தை பட்டுவாடா செஞ்சிடணும். ரோஹன், எலெக்ஷன் கமிஷன் பிரபுக்கு இன்னும் சின்னமே கொடுக்கலையே. அது நாளைக்கு தெரிஞ்சிடும். அப்புறமா நம்ம வேலையை காட்டுவோம். பேபி கண்ணை திறக்காத. கண்ணை மூடு. அமுல் பேபி மூடு. கண்ணை மூடு. அப்படியே மெதுவா எந்திரி. நான் அமுல் பேபி. கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. மெதுவா. ஓகே ஓகே. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. சரியா? ஓ அமுல் பேபி எங்க போறோம்? ஓ சொல்றேன். ஐயோ அமுல் பேபி. இப்ப திரும்பி பாரு. எதுக்கு அருவால நடு வீட்டுல வச்சிருக்கீங்க? நீயே சொல்லு பாப்போம். ஆமா, நீ கரெக்டா கெஸ் பண்ணுங்க பாக்கலாம். நம்ம சின்னம்மா. ஐயோ சூப்பர் அண்ணி. போலீஸ் மூளைனா சும்மாவா? அம்மா அருவா. இங்க பாரு, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சூப்பர் அமுல் பேபி. ஏய், என்ன இது? இதுதான் அண்ணனோட சின்னம். இத வச்சுக்கிட்டு தானே சத்யா ஒரு காலத்துல ரவுடித்தனம் பண்ணா. இப்ப அது பிரபு கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. இந்த சின்னம் வந்ததுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. சௌமியா, இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? விடுனா. இந்த அருவாளுக்கு பயந்து தானே கஜேந்திரன் குப்பத்துக்குள்ள வராம ஓடுனா. இதே அருவா சின்னத்தை வச்சு அவனை தோக்கடிச்சு இந்த அரசியலை விட்டு ஓட வைக்கிறோம். சரியா சொன்ன. ரோடி பேபி, நம்மளுக்கு இப்ப சின்ன கிடைச்சிச்சு. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்கு. நம்ம உடனடியா பிரச்சாரம் ஆரம்பிக்கணும்ல. ஆரம்பிச்சிடலாம் பேபி. சரி, நீ சொன்ன மாதிரி நடுக்குப்பம் தான் நம்மளோட டார்கெட். அங்க போய் விக்னேஸ்வரை பார்த்து ஆதரவு கேட்போம். கேட்டலாம். உடனே போஸ்டர் நோட்டீஸ் எல்லாம் அடிக்கணும்ல? அதெல்லாம் நான் அப்பயே ஆர்டர் கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். பக்கா. அப்போ கிளம்ப வேண்டியதான். அப்புறம் என்ன? அண்ணி, சரி.
நம்ம மாரியம்மன் கோவில்ல திருவிழா வரப்போகுது. முதல்ல அங்க போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. ஓகே சரி சௌமியா. அவள் பேபி கிளம்புவோம். ரொடி பேபி, ம். கமிஷனர் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டார்ல, அது எதுக்கு? அது நீ எலெக்ஷன்ல நிக்கிறல, அதான் உனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக கூப்பிட்டார், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, சித்தி, இந்த அருவாவை பார்த்த நமக்கே பீதி ஆகுதுன்னா இந்நேரம் அந்த எம்எல்ஏக்கு பேதி புடுங்கிருக்கும். என்னாச்சு? சத்யாவுக்கு அருவா சின்னன்னு கேள்விப்பட்டதுலேருந்து இப்படி ஆயிட்டாரு. சார், என்ன ரோகன்? ஒரு சின்னத்துக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? குளிர்துன்னு போத்திட்டு இருக்கேன், நான் ஏன் பயப்படுறேன்? சத்யா நடு ரோட்ல வச்சு அருவாளை பார்த்து பின்னங்கள் பிடரியில் அடிக்க ஓடி வந்தது தலைவருக்கு தானே தெரியும். ரோஹன், அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லு. ஏற்கனவே போட்ட பிளான் படி சத்யாவுக்கு முன்னாடி நம்ம விக்னேஸ்வர் பார்த்து ஓட்டு கேட்கணும். ஆனா அதுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிச்சார. பக்கத்துல இருக்கிற எல்லா குப்பமும் டெவலப் ஆயிடுச்சு. ஆனா மஜிலி குப்பம் மட்டும் இன்னும் குப்பமாவே இருக்குது. இது மாறணும்னு தான் என் அமுல் பேபியவே நான் எலெக்ஷன்ல நிறுத்திருக்கேன். அமுல் பேபி ஜெயிச்சா இந்த குப்பமே மாறிடும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணுமா? மா மா அம்மா வணக்கம். வணக்கம். மறக்காம பிரபுவுக்கு அருவாள் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. இந்தாங்க. இது எங்க தங்க தலைவி சத்யாவோட சின்ன அன்பளிப்புமா. ஒரு ஓட்டுக்கு 2000. வேணும்னா இன்னும் கூட தரோம். ஆனா சத்யாவோட அருவா சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போடுங்க. அப்ப நாங்க வரோமா? போங்க. எங்க விக்னேஸ்வர் ஐயா ஏரியாவுக்கே வந்து ஓட்டுக்கு பணம் தரீங்களா? அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மறக்காம பிரபுவோட அருவா சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. அந்த விக்னேஸ்வர் பேச்செல்லாம் கேட்காதீங்க. எங்க சத்யாவோட பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா இருங்க. வரட்டுமானே? நம்ம ஓட்டு போட்டுருங்கண்ணே.
மாரியம்மாவோட மறு உருவம்மா. அவ குப்பத்துக்கு செய்யற நல்லதெல்லாம் ஓ மூலியமா தான் செய்யறா. நீ நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். உன் புருஷனும் அமோகமா ஜெயிச்சு வருவார்மா. வாங்கிக்கம்மா. எல்லாம் உன் மனசு மாதிரி நல்லபடியா நடக்குமா. கவலைப்படாதம்மா. அப்ப நாம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னால நோட்டீஸ நடுக்குப்பம் விக்னேஸ்வர் மாதிரி நல்லவர்கிட்ட கொடுத்து ஆதரவு கேட்போம். அதுவும் சரிதான். வாங்க கிளம்பும். வாங்க. அருவா சின்னத்துல ஓட்டு போட சொல்லி வீடு வீடா வந்து பணம் கொடுக்குறாங்கய்யா. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். இந்தாங்க. சத்யா, இதுதான் நடுக்குப்ப விக்னேஸ்வர் வீடு. இவரும் உன்ன மாதிரி நேர்மையானவர் தான். ஆமா சத்யா, இந்த குப்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குப்பத்தை பாத்துக்க முடியாதுன்னு அவரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. அவ்வளோ நல்லவரா இருந்தா நிச்சயமா நமக்கு ஆதரவு கொடுப்பாரு. வாங்க போலாம். பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க நினைக்கிற இவ்வளவு சீப்பானவங்க இந்த எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷனும் நிக்க கூடாது. ஆமா, ஐயா வணக்கம். வாங்க. ஐயா, என் பேரு சத்யா. இவர் என் ஹஸ்பண்ட் பிரபு. மஜிலிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாரு. சார், இந்த எலெக்ஷன்ல அந்த கஜேந்திரன் ஜெயிக்க கூடாது. அதான் சார் நம்ம 3 குப்பத்துக்கும் நல்லது. அதுக்கு நீங்க இந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க நினைக்கிற உங்களுக்கு என்னுடைய ஆதரவா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு? பேசாதீங்க. ஒரு பக்கம் ஆளுகளை அனுப்பி ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நல்லவங்க மாதிரி எங்கிட்டயே ஆதரவு கேக்குறீங்களா? ஐயா, நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தோமா? அப்படியா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வாய மூடுங்க. முதல்ல மாரியம்மன் கோயிலுக்கு எங்களுக்கு இருந்த உரிமை எங்ககிட்ட இருந்து பறிச்சீங்க. இப்ப ரெட்டை வேஷம் போட்டு என்னையும் என் மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க ஐயா. அந்த எம்எல்ஏ எங்க குப்பத்தையே கூறு போட்டு விற்க பாக்குறான். அதை தடுக்க தாங்க ஐயா நாங்க தேர்தலே நிக்கிறோம். இந்த கதைய நான் நம்ப தயாரா இல்ல. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்தி நீங்களா ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க. இனி இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வெளியில போங்க. கண்டிப்பா அந்த கஜேந்திரனோட வேலைதான். வாமல் பேபி போலாம்.
ரோஹன் பணம் கொடுத்தது நம்ம தான் தெரியாம விக்னேஸ்வர் சத்யாவை வறுத்து எடுத்திருப்பாரு. அரசியலுங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டும் இல்ல, நல்லது செய்யற மாதிரி நடிக்கணும். பாலிடிக்ஸுக்கு சத்யா ஒரு குழந்தை ரோஹன். இதான் நமக்கு சரியான டைம். இப்ப அந்த விக்னேஸ்வர் ஏரியாவுக்கு போய் நல்ல பிள்ளைங்க மாதிரி ஓட்டு கேட்கலாம். ரோஹன், அப்போ நடுக்குப்போ மொத்த ஓட்டம் நமக்கு தான். வாங்க போலாம். ரவுடி பேபி, அந்த விக்னேஸ்வர் நம்மள ரொம்ப தப்பா நினைச்சிட்டாரு. நம்ம அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அமுல் பேபி, நல்லவனுக்கு அழகே தான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணவே கூடாது. எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லும். நாம இப்ப பிரச்சார வேலையை பார்ப்போம். வா. இந்த வீட்டுக்கு போலாமா? ஐயோ, இந்த வீடா? ஏன்டா இப்படி சாக்காவற? இது யார் வீடு? இது நம்ம மார்க்கண்டேயன் வீடு சத்யா. இந்த வீட்ல அவர் ஒய்ஃப், 2 பையன், 2 பொண்ணுங்க, மருமகன்னு மொத்தம் 10 ஓட்டு நமக்கு கண்டிப்பா வரும். அப்ப வாங்கடா போய் ஓட்டு கேட்போம். ரவுடி பேபி, நீ வா உள்ள போலாம். ஆனா அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு சத்யா. என்னடா? தவம் இருந்து 4 பிள்ளைய பெத்து தங்கமா வளர்த்தாரு நம்ம மார்க்கு. ஆனா பிள்ளைங்க விஷத்தை விட மோசம். வளர்ந்து வேலைக்கு போனதும் சம்பாரிச்சு கொடுத்த காசை கேட்டு சண்டைக்கு நிக்கிறாங்க. அதான் மார்க்கு வீட்டுல நடுவுல கோடை போட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பாவம் அந்த சீதாம்மா பிள்ளைக்கு புருஷனுக்கு நடுவுல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அட என்ன பிரபு சார், நீங்க இந்த வீட்டை பத்தி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இதானே இப்ப டாப் ரேட்டிங்ல இருக்கு. இல்ல இல்ல, அந்த அளவுக்கு பேர் போன குடும்பம்னு சொல்ல வந்தேன். நீங்களே சொல்லுங்க பிரபு சார், பிள்ளைங்களுக்கே கோடு போட்டவரு நமக்கு ஓட்டு போடுவாரா? ரவுடி பேபி, இன்னைக்கு இந்த வீட்ல இருக்க எல்லாரோட ஓட்டு வாங்கிட்டு தான் இங்க இருந்து போணும். ஓகே அமுல் பேபி. வாங்க. வாங்கடா. சரிப்பா. ஆமா. வந்து சரி வச்சிடுறேன். ஹலோ, நில்லுங்க. யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா என்னங்க? இங்க வா. வணக்கம். 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 சார், இவர் என் ஹஸ்பண்ட் பிரபு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அதான் இவருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக வந்தோம். ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க. சரி, அது யார்கிட்ட கேட்டு வந்திருக்கீங்க? சார், என்ன சார் இது கேள்வி? உங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் தான். எல்லார்கிட்டயும் எங்க ஓட்டு கேட்க முடியாது. கேட்டு வந்தது என்கிட்டயா இல்ல அவங்க கிட்டயா? என்ன ஒரு என்னங்க
என்னங்க இப்படி பேசுறாரு? மா, எதுக்கு புதுசா வந்தவங்கள்ட்ட வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காரு இவரு? என்னங்க நீ சும்மா இரு சீதா. டேய், காசுக்கு கணக்கு பாக்குற நீ எல்லாம் ஓட்டையும் காசாதான்டா பாப்ப. நீ பேசாத. அப்பா, ஓட்டுன்னு கேட்டு வந்தா போடுறேன் போடலன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவங்க இருக்கும்போது எதுக்குப்பா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சார், எங்களால எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சத்யாக்கா, சத்யாக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறதா சொன்னாங்க. நீங்க கவலையே படாதீங்க, பிரபு சார் தான் ஜெயிப்பாரு. தேங்க்ஸ் மா. ஓ, மலர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சார், நாங்க பா, இவங்க யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சத்யா அக்கா எஸ்ஐ பா. தனிகாச்சலம் வீட்டு கல்யாணத்துல தங்கம் காணாம போனப்போ என்னை காப்பாத்துனதே இவங்க தான்ப்பா. ஓ, உனக்கு ஹெல்ப் பண்ணா நாங்க ஓட்டு போடணுமா? இந்த பாரு, என்னால முடியாது.